வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, மாடியூல்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பைத்தான்ல. பைத்தான் மாடியூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் எ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை செப்பரேட் பண்ணி எழுதுறோம். எதுக்காக செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி விரிவாக பேசுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமே நம்ம என்னன்னு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் என்னன்னு சொல்லுவோம், மாடியூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணி நம்ம அங்கங்கே வச்சுருவோம். வேணுன்றப்ப யூஸ் பண்ணுவோம். ரீயூசபிலிட்டி. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் லெஸ்ஸாக இருக்கும், ரீயூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரே அப்ளிகேஷனை எழுதுவாங்க, அதனால் டைம் கன்சியூம் ஆகும், எரரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரியான பலவேறு பயன்கள் இருக்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸாக எழுதுகிறோம். இப்போ ஒரு மாடியூல் எப்படி எழுதுறது அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். இந்த கிளாஸ் பேர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வைப்பேன். இப்போ இந்த கிளாஸில் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். இந்த மெத்தட் என்ன கலெக்ட் பண்ண போகுதுன்னா, ஸ்டூடெண்ட்டோட நேமும் அவரோட ஏஜ் மட்டும் கலெக்ட் பண்ணும், வேறு எதுவும் இல்லை. இப்போ அதெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இன்னொரு மெத்தட் எழுதுகிறேன். இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு ஏஜையும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அவ்வளோதான் இந்த மெத்தடு. இப்போ இந்த ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை நான் மாடியூலாக எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ண போகிறேன். இப்போ சேவ் பண்ணுறப்ப சேவ் பண்ணவான்னு கேட்குறாங்க. இப்போ நான் டாக்குமெண்ட்ஸில் இதை நான் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் அப்படின்னு சேவ் பண்ண வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாஸ் நேம் இருக்குது, அதனால் ஃபஸ்ட் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எகெயின் இந்த மாடியூலை நான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் எழுதுகிறேன். அந்த கிளாஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தேவை. இப்போ இந்த கிளாஸ்லேயே ஸ்டூடெண்ட்டோட நேமு ஏஜ் எல்லாம் எகெயின் வாங்குறதுக்கு பதில் ரீயூஸ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு யோசனையில் நான் ஏற்கனவே எழுதி வச்சதை ரீயூஸ் பண்ணுறேன். எழுதி வச்சதை ரீயூஸ் பண்ணால் ஃப்ரம் ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஸ்டூடெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டுன்றது மாடியூலு, இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது கிளாஸ் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு கிளாஸ் எழுதுகிறேன். அந்த கிளாஸுக்கு பேர் ஸ்போர்ட். இது ஸ்டூடெண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. இப்போ இந்த ஸ்போர்ட் கிளாஸ்க்கு ஒரு இனிஷியலைசர் எழுதுகிறேன். இங்கே என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபு, நேமு, ஏஜு, ஃபேவரட் கேம் என்ன அப்படின்றத மட்டும் வாங்குகிறோம். இப்போது செல்ஃப் டாட் கேம் மட்டும்தான் நான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். கேம் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஏற்கனவே எழுதியிருக்கோம்ல, அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாடியூலை. அதனால் என்ன பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட் டாட் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாவே அங்கே நான் எழுதின வேரியபிள்ஸ் பாருங்கள், இங்கே லிங்க் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவேன். ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம், இங்கே கால் பண்ண உடனே இம்மீடியட்டாக சொல்லுது பாரு, நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங்கில் நேம் ஏஜ்ன்ற 2 வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது அது அழகாக சொல்லுது பாருங்கள். இதுதான் மாடுலர் ப்ரோக்ராமிங். இப்போ நான் இங்கே ஸ்டூடெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். எகெயின் இதே ப்ரோக்ராமில் நான் ஒரு டிஸ்பிளே எழுத போகிறேன். இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்போர்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்ன கேம் அவருக்கு யூஸ் பண்ண போகிறேன், அந்த ஸ்டூடெண்ட் என்ன கேம் செலக்டட் எது அப்படின்னு பார்க்குறோம், அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எதுவும் கிடையாது. செல்ஃப் டாட் கேம். இப்போது 2 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மொதல் கிளாஸ் பேர் ஸ்டூடெண்ட்டு, அதை மாடியூலாக எழுதி வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு கிளாஸ் ஸ்போர்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த கிளாஸில் இந்த ஸ்டூடெண்ட் மாடியூலை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். s = ஸ்போர்ட் ஆஃப் அப்படின்னு க்ரியேட் பண்ண உடனே நேம் ஏஜ் கேம் கேட்குறான்.
நேம் சிவம், ஏஜ் ஒரு 16 வயது. அவங்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து எஸ் டாட் நேம்னு கேட்டால் வந்து பாருங்க, எஸ் டாட் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் கேட்குறேன். எஸ் டாட் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் கேட்டோம்னா பாருங்க, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஏஜ். நான் இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எங்கே எழுதியிருந்தேன்? இந்த ஸ்போர்ட்லேயே எழுதலை. எங்கே இருக்கு? ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸில் இருக்கு, அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அதே மாதிரி எஸ் டாட் டிஸ்பிளே ஸ்போர்ட்னு கேட்குறேன் பாருங்க, கேம் செலக்டட் ஃபுட்பால்னு மட்டும் வந்திருக்கா. அப்போ இந்த இடத்துல மாடுலர் ப்ரோக்ராமிங் எங்கே கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது காமன். ஒரு மார்க் டீட்டெயில் வேணும், அப்போ மார்க் மட்டும் செப்பரேட்டாக எழுதியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்லாம் செப்பரேட்டாக எழுதியிருப்பாங்க. அங்கேருந்து இங்கே கொண்டாந்து லிங்க் பண்ணிக்கலாம்ல, ரீயூஸ் பண்ணிக்கலாம்ல. இது ரீயூஸ் பண்ணுறதுனால இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்ற கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ன்றது எழுத தேவையில்ல. இதே மார்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு கிளாஸ் இன் ஃபியூச்சரில் எழுத போனால் அதில் இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா எழுத தேவையில்லை. ஒரு தாட்டி காமனாக எழுதியிருக்கேன் ஸ்டூடெண்ட், இதே ஸ்டூடெண்ட் தான் ஸ்போர்ட்ஸுக்கு வருவான், மார்க் டீட்டெயிலுக்கு வருவான், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மாடுலர் ப்ரோக்ராமிங் மாடியூல்ஸ் அப்படின்னுவோம். மீண்டும் இதை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்குது. இன்னும் வரக்கூடிய வீடியோவை கவனமாக பாருங்கள், அதில் நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இருக்கு